गाइस இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் என்னன்னா எங்க அம்மா வந்து இட்லி கறிக்குழம்பு தான் செய்ய போறாங்க. வாங்க எப்படி செய்றாங்க பார்க்கலாம். கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு. பிரிஞ்சி இலை, பிரியாணி பட்டை, சோம்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. கோல்டன் கலரில் எடுத்து பாருங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கட் பண்ணி. வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கட்டும், வெயிட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம சிக்கன் கழுவிக்கலாம். நல்லா சுத்தமாக 3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டோம், ஊற்றிக்கலாம். மூணு வாட்டி போட்டு நான் தண்ணி ஊற்றி கழுவிட்டேங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு கழுவிக்கலாம். நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா கழுவுங்க. ஃபஸ்ட்டு இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துடுங்க. க்ளீன் பண்ணுறதுல மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கலாம். கட்டிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நான் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கிறேன். தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்துக்கங்க. பெரிய தக்காளி 3 வெங்காயம்னா 2 தக்காளி பெருசு. லைட்டாக இது வதங்கிறதுக்கோசம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு லைட்டாக வதங்கிறதுக்கு மட்டும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சோம் இல்லையா, அந்த சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம வந்து இது குருமா பண்ணுறோம். இட்லி கறி குழம்புக்கு உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் தனியாத்தூள், இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. தண்ணி இது ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். நல்லா வெந்து வரணும் இல்லையா, சிக்கன்னு உருளைக்கிழங்குலாம் வெந்து வரணும். அதனால் இவ்வளோ தேவையான அளவுக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றிக்கினேன் நான். நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணும் இவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிங்க. நம்ம தட்டு போட்டு மூடிக்கலாம். இப்போது 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அவ்வளோதான் गाइस, எங்கள் அம்மா செஞ்ச கறி குழம்பு ரெடி. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட தான் போகிறோம். பாய் गाइस, அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.